வெல்கம் டு ரேகா டெய்லரிங் வீடியோஸ். 40 சைஸ் ப்ளவுஸு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே மார்க் பண்ண அளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கு நாச் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பேக்குக்கு 1 இன்ச் மடித்து தைக்க விட்டுட்டு அளவு ப்ளவுஸில் லென்த்தை அளந்துட்டு அந்த லென்த்தை மார்க் பண்ணி நெக்கோட அளவையும் ஆமுல் அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு அந்த சைடில் சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு நெக்கு அதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு நெக் அளவையும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ பேக் அப்படியே வச்சு ஃப்ரண்ட்டோட அளவு மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸ் வச்சு நெக் அளவு மார்க் பண்ணிவிட்டு டாட் அளவையும் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைடில் பட்டி அளவு மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அந்த ஷேப் கொடுத்துட்டு அதையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டாட்டுக்கு நாச் போட்டு எடுத்துகிட்டு இப்போ பட்டியோட அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து லைனிங்கும் அதே அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். கைக்கும் லைனிங்கும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் அந்த நாச்செல்லாம் போட்டுட்டு இப்போ பேக்கையும் அதே மாதிரி அந்த 1 இன்ச்சுக்கு பிடிச்சிட்டு அந்த லைனிங்கை திருப்பி அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதே மாதிரி அதையும் லைனிங்கோடு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நல்லா சமமாக வச்சு போட்டு எடுத்துக்கலாம். லைனிங்கும் சேர்த்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதுக்கு டாட் பிடிச்சிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டையும் அதே மாதிரி லைனிங்கோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். ஏற்கனவே மார்க் பண்ண இடத்த அளவு வச்சு அப்படியே டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு ஃப்ரண்ட்டோடக்கும் டாட் பிடிச்சிட்டு இப்போ பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு நெக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு பட்டியோட அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதையும் மடித்து தைச்சிட்டு அதே அளவுக்கு இன்னொரு பட்டியும் மார்க் பண்ணி அதையும் மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கொக்கி பட்டியை தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சிட்டு மேலே ஒரு தையல் போட்டு முடிச்சு
அதுக்கடுத்து ஊப்பட்டி தைச்சிக்கலாம். ரெண்டையும் தைச்சி முடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த சைடில் சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துட்டு அடுத்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஏற்கனவே போட்டு வச்ச நாச்சும் கையோட நாச்சும் ஒன்றா செட் ஆகிற மாதிரி வச்சு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு கையும் தைச்சி எடுத்துட்டு சைடு அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கிறதும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கலாம். கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதையும் தைச்சிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ சைடில் அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி 2 பக்கமும் தைச்சி எடுத்துட்டு இப்போ கிராஸ் பீஸ்க்காக ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச பீஸ்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது நெக்கோட மேல் பக்கம் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துட்டு அங்கங்கே சின்னதாக ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வரத்துக்காக. அப்புறம் அதையும் மடித்து தையல் போட்டு எடுத்து ப்ளவுஸ் நெக் எமிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ எந்த மாதிரி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெட்டராக போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.